சாமியை மறிச்சு கேளு, என்ன கேட்கணுமா? உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. ஐயோ உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. ஆதி ஒரு காலம் என் ஐயாக்கா பிறந்த காலம். சாமி பத்தல பத்தல அத்தா மொத்தா பேசாம உட்காரா. பத்தல பத்தல ஒரு பக்கம் மட்டும் அடிச்சா எப்படி? இன்னொரு பக்கம் அடிக்கணும் சாமி. சாமி குலசாமிக்கு ஆகாது இன்னொரு பக்கம் அடிக்கல. இந்த சுதாகருக்கு ஒரு குறியை பார்த்து விடுங்க சாமி. பொண்ணு கிடைக்காம வந்துடுவாப்புல. ஆதி ஒரு காலம் வந்துட்டாப்புல சிங்கம். அப்பா நக்கலா இருக்குதா உங்களுக்கு? சாமி பிள்ளை கிளவி மண்டி ஓடுறா. வண்டி ஓட்டு குறுக்க பேசாடா. என்ன பார்த்தா எப்படா தெரியும்? குறுக்க பேசல பேசல. கிளவி மண்டி ஓடுறா. சொல்லுங்க சொல்லுங்க. மண்டி கிளவே கோமணத்தை அவுக்கிறேன். அவுத்து என்ன பண்றியா? மண்டி ஓட்டல்ல. ஆமா எனக்கு என்ன குறுக்க குறுக்க கேட்கிறேன்? கேட்கணும் சாமி. சாமியை மறிச்சு கேட்கிறேன். மறிச்சு கேட்கிறேன். ஆமா. இவன் எப்படா சொல்ற? நல்ல குறிவாத்து சொல்லுங்க. நல்ல குறிவாத்தா. அடுத்து எனக்கு அவருக்கு ஒரு நல்ல குறியா சொல்லுங்க சாமி. அது கூட நிக்க. அதான் உடுக்க நிக்க. உடுக்க அடிக்கவா? அல்ல இந்த சாமி அடிச்சுட்டு சொன்னாதே அது அதை எடு. நான் வாழைப்பழம் கருப்பே மேட்டுல போறேன். மாரியாத்தா கீழே ஓரா. என்னடா பண்றேன்? கிருத்திரம் பிடிச்ச தாயிலே. உனக்கு குறி சொல்லணுமா வேணாமா? அடே அடே நீ வாட்டில அப்பா, நீ அப்பா நீ வாட்டில போட்டு புசுக்கிட்டு போயிடுற. அகரைக்கு நானே உட்காந்துட்டல. உட்காரு. சிவகங்க நன்னாடு. இப்படித்தான் இழிப்பாங்களா சாமி வைக்கிறப்ப? கோளாறு இங்க வா. அட சாமி சொல்றதை கேளுங்கப்பா. அன்னைக்கெல்லாம் வந்துச்சு. என்ன உன் குரு இருப்பியா? மச்சான் நீ அடி மச்சான். அதான் நல்லா இருக்கு மச்சான். நான் அடிக்கிறேன் மச்சான். நீ இங்கிட்டு வா மச்சான். இறக்கு மச்சான். சாமி எப்படி ஆடுவோம் உட்கார்ந்து? ஆமா ஆமோய். ஆமா போய் சாமி அழைக்கிற. எல்லாம் எந்திரிச்சவங்க குறிவாக்குறோம். சாமி இறக்கணும். சாமி எப்பா மகரா சாமியை மறிச்சு கேளு, என்ன கேட்கணுமா? உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. ஐயோ உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. டேய் சப்பா கம்மங்காட்டில் போன எதுக்கு போனன்னு கேட்பேன். ஆமாங்கிறடா விளங்காத வேலை. நீ மறிச்சு கேள்றா. என்னடா என்னவே திருப்பிக்கிட்டு கேட்குறியா? எதுக்கு போனன்னு கேட்குறேன். உன் முட்டாட்டி 3 மாசமா சூடத்தை கையில ஏந்தி குடியா சாமி தப்பா நினைச்சுக்கிறாமா. உன் முட்டாட்டி 3 மாசமா. சரி சொல்றத கேள்றா. ஈழ் போடு. ஓம் போடு. ஓம் போடு. ஓம் போடு. 3 ட்ரிப்பு போட்டேன். அவுஞ்சு வச்சடா. எப்பா கருப்பு. ஏ கருப்பு சொல்லியா?
எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு. யார் அவரு? இதை கேள் நல்லா. 3 பேர் இருக்கிறாங்க. சரி. ஆனா இதை கேட்டுக்கனே, இதை கேள் நல்லா. 3 பேர் இருக்கிறாங்க. சரி. முத பூசாரி எப்படி தெரியுமா சாமியார்? எப்படி? இப்படி மொத்தன்னு அருள் வர அவனுக்கு எடுத்ததுமே திண்ணற இப்படித்தான். திண்ணற இப்படி மந்த அடிச்சான். சாமி துடியான சாமி அகரா. மண்டி ஓடுங்க வா. இங்க வா. இங்க வா. மண்டி போடியா. வண்டி ஓடுனா எங்க ஊர்ல ஒருத்தன் எப்படி தெரியுமா? எப்படி? நாங்க துரத்திக்கிட்டு இதே மாதிரி ஒரு முண்டை இப்படியே நாக்க தள்ளி தள்ளி ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறோம், நாக்கோட சேர்த்து கடிச்சிட்டேன். ஐயப்பா. அடுத்து ஒருத்தன் சாமி ஆக்குறா இருப்பேன். ரொம்ப வயசான ஆளு. சரி. முத்துக்கல்ல போட்டு ராவி பார்த்திருக்கியா இல்லையா? எப்படி? ஒரு கண்ணு 1.5 கண்ணு அரை பார்வை தெரியாது. சரி. முத்துக்கல் இங்க போட்டுட்டு முண்டை இங்க ராவியா. இப்படியே ராவி வந்து 8 கல்ல இருப்பேன். 12 கல்லுக்கு 12 கல்லு முத்துக்கல்லு. சரி. 8 கல்லதான் கையில ராவியா. ராவி போடுவான் பாரு. எப்படி? அவன் முண்டைக்கு 2 கல்லு தான் தெரியும். சரி. என்ன உன் குடும்பத்துல ஒன்றும் சரியில்லையே, 2ஆம் இடம் விழுந்துருச்சு. எவன் அழி அக்கா காத்திருக்கான்னு தெரியல. அவன் 2ஆவது விழுந்துருச்சு. சரி. அதுல இந்த மை வைக்கிற பார்த்திருக்கியா இல்லையா? எப்படி? இலைய கிழிச்சு இந்த உன் பொண்டாட்டி இவன் கூட தான் உட்காந்துருக்கிறான். ஆமா, அகரம் பொண்டாட்டியா இங்க சிங்கிள்ஸா? இது ஒண்ணு. இன்னொருத்தன் எப்படி தெரியுமா சாமி ஆடுவேன்? உடுக்கடிப்பா. உடுக்கடிப்பா. மார்நாட்டு கருப்பா இறங்கடா. என்னாச்சு சாமி, என்னாச்சு? ஏய், ஒருத்தன் இப்படி தாண்ட சாமி அடிப்பேன். சரி. இப்படி ஆடுவாங்க. ஆனா எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படி அடிப்பேன். எப்படி? கேட்டா சாமிக்கு போய் எந்த இடத்துல மடுவை பிடிச்சி சாமியே மடுவை பிடிக்கிறான்டா. ஏய், நம்மால எப்படி தெரியுமா? எப்படி? உன் பேர்ல உள்ள அப்பே இங்க சாமி அதை விடுங்க. நம்ம ஏஜென்ட் பழனி எப்ப திருந்துவான்னு பார்த்து சொல்லுங்க. அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் பிறந்ததே பொய் கணக்குடா. அவன் பேசுறது அம்பட்டும் பொய் தான்டா. ஐயோ பேசாம இருங்கடா. அவனை பேசுறா சாமியே தெரிச்சிரும்படா. சாமிக்கே பிடிக்காது அவனுக்கு. சப்பா மிருதங்க வாசிக்கிறாள் எப்படி தெரியுமா? பொய் சொல்லி முண்டாடா. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ல? ஐயோ, மந்திரம் கத்திருக்கிறேன், மை கத்திருப்பேன். மை வச்சிருக்கேன், கண்ணு மை அழிட்டு வருவேன். தலைவா அப்பா தெசக்கட்டு கட்டுற முண்டை குசு குசும்பே. எங்களையெல்லாம் பயமாத்திய சூட எரியாதுடா அவன்னு சொன்ன. ஐயோ, மாமாய் நடத்துக்கு போனா எனக்கு கொன்றுவாங்கடா. அவங்க கூட போட ஊன்னு தள்ளியே செத்துருவோம்டா. பொம்பளை வேஷம் போட சொல்லுவாங்க. ஏன்டா போட்டோம்னு இருக்கான். அது ஒரு சீனு கூட பண்ண மாட்டேன், உள்ள தள்ளிடுவாங்க. அதோட பெரிய குறை என்னப்பா, இன்னொன்னு இருக்குது. இப்ப கிருத்திரம் பிடிச்ச முண்டை. ஐயோ, ஏன் கேட்குற? இன்னைக்கு நாடத்துக்கு வரலடா. சப்பா எப்பா சுதாகரை பத்தி கேட்டியே? ஆமா சாமி. விடுப்பா, அப்புறத்தான் காசு தருவாங்க. ஆமா சப்பா, சுதாகருக்கு நல்ல மனுஷன் தாப்பா. காசெல்லாம் முழுசா கொடுத்துருவாரு. கிரகம் சரியில்லை, அட்டமத்து சனிய தோளில ஏறுறேன், ஆட்டி படைக்கிறேன். சாமி சப்பா, சுதாகர் அடுத்து நெல்லி இன்னும் 3 மாசம். சுதாகர் அடுத்து நெல்லி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சப்பா, இப்ப டவுட்ல தாப்பா உட்காந்துருக்கிறாரு. இன்னையோட சரி, இந்த தாதாரி படையில போட்டோம்னா நம்மள பொழப்ப சப்பா. ஆனா வாய்ப்பு உண்டுப்பா. ஏப்பா? இன்னும் 7 வருஷத்துக்கு அவரை அகட்ட முடியாது. ஏப்பா? நகட்ட முடியாது. அகட்ட முடியாதுன்னா ஓதமா? அவர் ஏஜென்ட், அவருக்கு மரியாதை கொடுறா. பொம்பளை பிள்ளைக்கு நான் சாமி பார்க்குறப்போ ஒரு கரலி ஆகட்டா. நீ பொறுப்பா?
அட பொரியா போய் சொல்லி முண்டை வந்துட்டாப்பா. எப்ப இவனுக்கு ஒரு குறி சாமி உங்க குறி பாக்குற நேரம் சரியில்லை. ஏன்? யார கல்ல விட்டு எறிறாங்க சாமி. இருப்பா நீ வாடா. பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் வெளியே வந்தாத்தான். வா சாமி. வள்ளியம்மாவுக்கு சொல்லட்டா? பிரகதீஸ்வரி தெக்க போய் பார்த்தேன். தெக்க எதுக்கு போன சாமி? கருப்பனை ஓட்டன்லாம் முனியப்ப வந்து நிக்கிறேன். சரி. எதிர்முகம் காட்டுறேன். ஆஹா. தலைய சுருட்டுறேன். ஆமா சாமி. கண்ணை உருட்டுறேன். 60 அடி கூந்தலும் ஆமா அள்ளி முடிகிறேன். 6 அடி சலங்க. 6 அடி சாமி. முண்டை 6 அடி சலங்கல் 6 அடி கூந்தல் புதி சாமி முடிஞ்சு வச்சு. சரி. ஒரு நாளைக்கு அகரம் தூங்குறப்ப தீப்பந்தத்தோட பத்த வச்சுட்டு போய் அந்த நுணத்தவளையை சுட்டணும்டா. அன்பார்ந்த நாடக ரசிகர் மக்களே, இப்பொழுது வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமண கோலம் நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் திரளாக வந்து திருமணத்தை கண்டுகளித்து ஆசீர்வாதத்தை செல்லுமாறு உங்கள் அன்போடு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வருக வருக வேடுவரே வருக. வரியா வா தங்கச்சி. நான் இருக்கல, ஏன் பயப்படுற? நீ பயப்பட மாட்டேன். கோயம்புத்தூர் குசும்பு உனக்கு அப்படியே இருக்குது. கேரளா குசும்பு அப்படியே இருக்குது. கேரளா கிண்டல், கோயம்புத்தூர் குசும்பு ரெண்டும் சேர்ந்துருச்சு உனக்கு. கொங்கு தமிழும் சேர்ந்து விட்டது. பெண்ணே, தங்கச்சி தங்கச்சி நம்ம இடத்துக்கு விட்டுவர் வந்திருக்கு. விட்டுவர் எதுக்கு இங்க வந்திருக்க? என்னிட்ட சொன்னார். நீ எதுக்கு வந்திருக்க? மானை பிடிக்க. மானை பிடிக்கவா? மான் வந்துச்சா? உள்ள வந்துச்சாமா? வந்துச்சா? நீ பாத்தியா? நான் பார்க்கல. நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருந்தே மானை பார்க்கல. நீ என்ன பாக்குறதே உனக்கு பொழப்பு. தங்கச்சியை பாதுகாப்பா பாக்குறேன். தங்கச்சியை பார்க்கணும். மான் வரலன்னு சொல்லிட்டு காவலுக்கு இருக்கனா இல்லையா? நான் அப்படியா? சரி, நான் பார்த்தேன். மான் வரல. வரலையா? ஆமா. வரலையா? வரல. அப்பதான் வாப்போம் வாப்போம். நான் தயாரா இருக்கேன். அவர் வேற ஒன்றும் இல்லை. அவர் கேட்டாரு, நான் மானு இல்லைன்னு சொன்னேன். நம்ப மாட்டேன்ட்டாரு. இடத்துக்குள்ள தலைவி யாராச்சும் இருப்பாங்க. நீ ஏன் என்னோட மஞ்சள் எடுத்து பூசி இருக்கிற? ஏன் மஞ்சள் எடுத்து எதுக்கு நீ பூசி இருக்கிற? அவசரத்துல ஒன்னது என்னது தெரியலடா, ஒரே இடத்துல இருந்துருச்சு. துணிமணி இது போட்டு வந்துடாத. சரி, வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தியா? வரவேற்பு கொடுத்தியா? இல்லாம நான் கொடுப்பேனாடா? கொடுக்கலையா? தங்கச்சி தலைவி இல்லாம நான் கொடுப்பேனா? கொடு. இங்க பாரு, வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தோம். அவர் இடத்தோட தலைவியை பார்க்கணும்னு சொன்னாரா? சரி, வந்தவருக்கு நானும் வரவேற்பு கொடுக்கட்டா? ரொம்ப அப்படியா? சரி, கொடுத்துடலாமா? வேடுவரே வருக. பாத்தீங்களா? உனக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? எனக்கு பேரா வீரத்தேவன். வீரத்தேவன். வீரத்தேவனா இருந்துட்டு தள்ளின தள்ளுக்கு இப்படி வர்றே. நீ என்ன வீரமானவன்? உன்னைய நம்பி வேற அப்பா என்னைய காவலுக்கு போக சொல்லிட்டாரு. எனக்கு உன்னைய காவலுக்கு வச்சிருக்கிறாரு. ஆட்டு சுக்காவா தின்னு தின்னு உடம்பு ஏற்றி வச்சிருக்கேன். நான் எதை தின்னு ஏத்துறது? அப்படியா? சரி, நம்பாத. இது ஒரு பொய் சொல்லி முண்ட. ரெண்டாவது, நான் இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன். வருக வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட புருவமும் அகன்ற கண்களும் கண்களில் நேர்மையும் நேர்மையில் பார்வையும் பார்வையில் பொறுமையும் பொறுமையில் திறமையும் உள்ள தாங்கள் எதற்கு வந்தீர் என்று என்னோட அண்ணன் சொன்னாங்க. இருந்தாலும் கூட இடத்து தலைவியான என்னை வந்து பார்த்து உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்களா? என்ன உண்மை? எதற்காக இங்க வந்திருக்கீங்க? மான் வந்திருக்குன்னு சொன்னீங்களா? நாங்க யாரும் பார்க்கல. உங்க மான் இங்க வரல. இருந்தாலும் உண்மையை மட்டும் ரத்தின சுருக்கமாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நானும் என்னோட அண்ணனும் உதவ காத்திருக்கிறோம். அதுல ஏதாவது பொய் ஏது வந்துச்சுன்னா கண்டிப்பா வேற மாதிரி வேற மாதிரி நடக்கும். கூறுங்கள். வாருங்கள் என்று வரவேற்ற தலைவியை வருக. தமிழோடு உறவாடி தமிழ் பெருமையை சேர்க்கும் தமிழ் செல்வியை வருக. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும்
உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு முக கடுத்திடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்று வாக்கிக்கிணங்க நான் ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்றால் எனக்கு சொந்தமான மான் ஒன்று உங்களுக்கு சொந்தமான வனத்தில் நுழைந்து விட்டது. மானை பிடிப்பதற்கு முன்னால் அண்ணன் தடுத்து விட்டார். தோழியிடம் கேட்டேன், காணவில்லை என்று கூறிவிட்டார்கள். இடத்துக்கு தலைவியான உங்ககிட்ட கேட்கிற நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று பொய்யாமொழி புலவன் சொன்னது போல என் மானை நீங்க கொடுக்கணும். நான் பிடிக்கணுங்கிறால் எப்பேற்பட்ட மானுங்கிறத எடுத்து சொல்லுங்க. வள்ளி மாடு ஏங்க என்னங்க வள்ளி மாடுன்றீங்க? வண்டி மாடு எதுக்கு இங்க வரப்போகுது? அப்புறம் வள்ளி மாடு வள்ளி மாதே. சரி சரி. இவழியாகவே ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ, உள்ளபடியே எந்த உள்ளம் கவர்ந்த மான் அதை மெல்ல பிடித்து கைகொள்ள வந்தே ஓடி வந்த சின்ன குட்டி மானம்மா, இதை தேடி வந்த கந்த வேடு நானம்மா. ஓடி வந்த சின்ன குட்டி மானமா, இதை தேடி வந்த கந்த வேடு நானம்மா. நான நீ மறுக்கிறிய நாயம்மா, இதை கட்டி வச்சு மூடி வச்சாகுமா. ஆமா வள்ளியம்மா, விவகாரம் செய்யலாமா. ஆடி வாமா வள்ளியம்மா, விவகாரம் பண்ணலாமா. ஓடி வந்த சின்ன குட்டி மானம்மா, கணக்கு தப்பி வந்ததுமா ஏ மாமி, காட்டுக்குள்ள ஓடி வந்ததுமா இது சரிதானா. கை கலப்பி தப்பி வந்ததுமா ஏ மாமி, காட்டுக்குள்ள ஓடி வந்ததுமா இது சரிதானா. என்ன ஏக்க பார்த்து நிக்குதுமா, இது வீணா முறைச்சு முறைச்சு பார்த்து நிக்குதுமா இது முறைதானா. நீ வெட்டி பேச்சு பேசாதம்மா, விவகாரம் செய்யலாமா. வெட்டி பேச்சு பேசாதம்மா, விவகாரம் தான் செய்யலாம். உன்னோட ஜல்ல குட்டி உன்னோட காட்டுக்குள்ள இந்த மாடு வேணுமா, நம்ம கிட்ட கேளுமா. இந்த மாடு வேணுமா, நம்ம கிட்ட கேளுமா. இந்த மாட வேணுமா, எங்க கிட்ட கேளுமா. ஓடி வந்த சின்ன குட்டி மாடம்மா, இதை தேடி வந்த கந்த வேடு நானம்மா. கட்டி கட்டி மாடு ஓடுது, இதை கட்டி போட்டதால ஏங்குது. நீ கட்டி மாடு நோகுது, இதை கட்டி போட்ட நாளை ஏங்குது. இப்படி பூரியா இல்லப்பா. கத்தி கத்தி மாடு ஓடுது, இதை கட்டி போட்டதால ஏங்குது. விட்டு போகாது என்று சொன்னா, விட்டு வச்சு பார்க்கணுமா. எங்க போனாலும் ஒன்று தேடி, உள்ள தேடி வந்த மாடு இது சின்ன குட்டி இது செவந்த குட்டி. ஏ மாம தந்த தங்க கட்டி. ஏ வாமா, ஏ வாமா, 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 வள்ளியம்மா. விவகாரம் செய்யலாமா. மான மூடி வச்சு மாதம் பேசாதமா. ஓடி வந்த சின்ன குட்டி மாடம்மா, தேடி வந்த கண்ட வேட. நானம்மா. பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் வெட்டி பேச்சு வேண்டாமா. விவகாரம் பண்றேன் நானு. எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை? யாருகிட்ட வந்து எங்க வந்து எச்சரிக்கிறீங்க? இடத்துக்கு தலை வந்திருக்கிறது என்னோட இடத்துக்கு, அதற்கு தகுந்த மாதிரி பேசணும். இடம் உங்க இடங்கிறனாலதான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியது. எச்சரிக்கிறேன்னா அது என்ன ஒரு பேச்சு? நீங்க என்ன எச்சரிக்கிறது? நீங்க சொல்றீங்க உங்கம்மா நீங்க வரல, நல்லா கவனிங்க. எங்களோட திணைப்பணம் ஒத்தையடி பாதை, சுத்தி கம்பு வேலி போட்டிருக்கிறோம். பரன் மேல நான் நின்று காவல் காக்கிறேன், என்னோட அண்ணன் வந்து கீழே நின்று காவல் காக்கிறார். எங்களோட கண்ணுக்கு தப்பி உங்களோட மானு தத்தி வந்துச்சா, தாவி வந்துச்சா, பறந்து வந்துச்சா, பதுங்கி வந்துச்சா? எப்படிங்க வந்துச்சு மானு? எப்படி வந்துச்சு? ஓடி வந்துச்சு. ஏன்னா எங்களோட திணைப்புணத்துல ஓடி வந்துச்சா, பாஞ்சு வரல, ஓடி வந்துச்சா? அப்ப அதுக்கு 2 கால் இருக்கா? சரி இருக்கட்டும். எங்களோட திணைப்புணத்துல சுத்தீந்த மரம் இருக்கும், ஆனா இங்க விதைச்சிருக்கிறது என்ன? திணை. அதனால சின்ன ஒரு விலங்குகள் வந்தாலும் கூட எங்க கண்ணுக்கு தப்பிக்காது. அப்படி இருக்கும்போது மான்குட்டி வந்திருக்கு, தப்பிச்சு இங்க வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. நாங்க கண்ணும் கருத்துமா காவல் பார்க்கும்போது எங்க கண்ணுக்கு எப்படிங்க தப்பி வரும்?
நீங்கள் பக்கத்து காட்டில் எங்கேயாவது தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்த வழியை திரும்பி போய் உங்கள் மானை போய் தேடுறதுக்கு வழி என்னமோ அதை பாருங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்குது. வீண் வார்த்தை வேண்டாம். எச்சரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. நீங்கள் வந்து ஏன் காட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன எச்சரிக்கிறது? என்ன வேடுவரை எச்சரிக்கிறது? உங்கள் மான் இங்கே வரல. காட்டுக்குள்ளே வந்த மான தப்ப விட்டு பொருளுக்கு நாங்கள் எப்பயும் ஆசைப்பட மாட்டோம் சுவாமி. எங்களுக்கு இருக்கிறது என்னமோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு அழகா சந்தோஷமா எங்கள் காட்டில் காலத்தை போக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் பொருள் யாருக்கிட்ட இருந்தாலும் விடவும் மாட்டோம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவும் மாட்டோம். பக்கத்து காட்டில் எங்கேயாவது தொலைச்சிட்டு எங்கள் காட்டில் வந்து இருக்குன்னு சொன்னால் இருக்காது. அதனால எனக்கு நிறைய வேலை இருக்குது. பாருங்க, பச்சைகள் எல்லாம் என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது? பறக்குதோ? பறக்கலை, பயிர்களை போய் கொத்துறதுக்கு வருது. அதனால பார்க்குறாங்க. ஆமா ஆமா, அதனால இங்க வந்து வரல. நீங்க வேற இடம் போய் தேடுனீங்கன்னா உங்க நேரமும் மிச்சமாகும், என்னோட நேரமும் மிச்சமாகும். வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடுன்னு அப்பதையே வரவேற்பிலேயே நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ஓட்ட பானைகளை நண்டை விட்ட மாதிரி லொடன்னு பேசக்கூடாது. மானு வரலங்கிறேன், வந்திருக்குங்கிறீங்க. நான் வரல அப்படிங்கிறேன். வந்திருக்குங்கிறேன், வரலங்கிறேன். வந்திருக்குங்கிறேன், வரலங்கிறேன். வராம எப்படி? என் கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? உள்ள போனதே நான் தானே பார்த்தேன். உள்ள போச்சா? ஆமா. சரி, போய் பிடிச்சிட்டு போங்க. எப்படி பிடிக்கிறது? நீங்க என்ன கையில என்னமோ ஏங்க உங்களுக்கு கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகங்கிற கணை. சரி, அதுல இருந்து நீங்க இப்ப எத்தனை மைல் தூரம் நீங்க வந்து ஓடி வந்திருக்கீங்க? 20 காலவெளி தூரம். ஏன் அப்படி? கையில இப்ப இருக்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லையா? அப்படி இல்ல, அப்புறம் மனுஷன் தேவைப்படும் போது தானே செய்வேன். எல்லா நேரத்தையும் செஞ்சுட்டா வீணா போயிரும். அப்ப கையில எதுக்குங்க வச்சிருக்கீங்க? மனுஷன் தேவைப்படும் போது செய்யறதுக்குன்னா எனக்கு புரியல. இது மந்திர சக்தி உள்ளது. சரி, என்ன நினைச்சு வேண்டணும் அப்படி வந்து ஒட்டிக்கிறோம். சரி, அப்ப மான அப்படி ஒட்ட வச்சிருக்கலாமே. அப்படி ஒட்ட வச்சா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? ஆமா. அடிச்சிருக்கலாம் அம்பால. சரி, அடிச்சாலும் சரியா வராது, காயப்பட்டு போயிடும். நாளைக்கு ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க? 4 பேரு என்ன வேட்டைக்கு போனாரு, நொண்டிமான அடிச்சு தூக்கி தோல்ல விட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு அவ சொல்லுக்கு ஆளாயிடக்கூடாதான்ட்டு இது அன்பால கட்டி அணைக்கக்கூடிய மான். கட்டி அணைப்பீங்களா? ஆமா. நீங்க மனுஷன் தானே? மனுஷன் தான். மான கட்டி அணைப்பேங்கிறீங்க. நீங்க இப்படி எல்லாம் கேட்டா எங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு தெரியும். தெரியுமா? நல்லாவே. பெண்கள்ல எத்தனை பேர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பாரி. பாருங்க எவ்வளவு அழகான விஷயம். பாரி மன்னன் ஆகப்பட்டவன் போய்கிட்டு இருக்காரு, ஒரு இடத்துல தங்குறாங்க. இரவாயிடுச்சு அப்படின்னு, பொழுதாயிடுச்சுன்னு தங்குறாங்க. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா முல்லை கொடியாகப்பட்டது தேரை சுற்றி இருந்தது. வேற யாராக இருந்தால் கொடியை விட்டுட்டு தேரை கொண்டு வந்திருப்பாங்க நாட்டுக்கு. அதுவும் ஒரு ஜீவன் தானே, உயிர் தானே அப்படின்னு சொல்லி தேரை விட்டுட்டு அங்கேருந்து இவங்க நடந்து எல்லாம் நாட்டுக்கு வந்து எடுத்தாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அதே சமயத்தில் தன்னுடைய மகனாகப்பட்டவன் கண்ணுக்குட்டி, வாயில்லாத ஜீவன் பாவம், மகனாகப்பட்டவன் வேணும்னோ தேர் சக்கரத்தை விட்டு ஏற்றி கண்ணுக்குட்டி காலை 2ஆக உடைத்ததினால் அதே இடத்துல கூட்டிட்டு போய் தன் மகனை நிப்பாட்டி அதே தேர் சக்கரத்தை விட்டு காலை 2ஆக உடைத்து பெருமை சேர்த்தாரு மனுநீதி சோழன்கிறவர். பெண்களில் எத்தனை பேர் பெருமை அடைஞ்சிருக்காங்க?
சூரிய உதயம் உதிச்சிருச்சு அப்படின்னா, உதயம் ஆயிருச்சு அப்படின்னா தன்னுடைய புருஷன் இறந்துருவார், கணவனோட உயிர் போயிருந்துருச்சு. சூரிய உதயத்துக்கு சாபத்தை கொடுத்து உதிக்க கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு பெருமை சேர்த்தாங்க உங்கள் மாதிரி ஒரு பெண்மணி. அதே சமயத்தில் தன்னுடைய கணவனோட உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டுக்கிட்டு வர்றாங்க போராடி, பெருமை சேர்த்தாங்க ஒரு பெண்ணு. ஆட்சி காலத்தை குறித்து சொல்கிறாங்க, இது நல்லது, இது கெட்டது, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சி காலத்தை குறித்து சொன்னாங்க ஒரு பெண்ணு. தன்னுடைய தந்தைக்காக திருமணமே பண்ணிக்காமல் இருக்காங்க. தந்தையை பாதுகாக்கணுமே, கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்காக திருமணமே பண்ணிக்காமல் இருந்து பெருமை சேர்க்குறாங்க ஒரு பெண்ணு. அதே சமயத்தில் தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியாது, குருடு, அதனால் தன்னுடைய கணவனுக்காக தன் கண்ணை வாழ்நாள் முழுவதும் கட்டி கொண்டு பெருமை சேர்த்தாங்க ஒரு பெண்ணு. இப்பேற்பட்ட பெண்கள் மத்தியில் அரசாங்கத்தையே வாழ வச்சாங்க இன்னொரு பெண்ணு. இத்தனை பெண்கள் மத்தியில் நீங்கள் என் மானை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை இருக்குது. அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஒவ்வொருட சந்திப்பும் ஒவ்வொரு நிகழ்வுகளை தரும் இல்லையா? ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போது ஒவ்வொரு அனுபவங்கள் வரும். அதே மாதிரி தான் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே ராமனை குகன் சந்திச்சார், தீவிர பக்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு. அதே ராமன் ஆஞ்சநேயர் சந்திச்சார், இன்னைக்கும் மார்பை பிளந்து காமிச்சார், ராமனும் சீதையும் இருப்பாங்க. அதே ராமனை சபரி பிராட்டி சந்திச்சாங்க. ஓடிக்கிட்டு இருந்த சாக்கடை நீராக இருந்த கங்கை நீர் புனிதமான தீர்த்த நீராச்சு. நீங்க சொன்ன மாதிரி முல்லைக்கே தேர் கொடுத்தார் இல்லையா பாரி மன்னன், அவரோட மகள்களுக்கு திருமணம் பண்றதுக்கு கூட கடைசியில் வழி இல்லாமப்போ அவ்வை பிராட்டி அங்கவை சங்கவை சந்திச்சாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆணுச்சு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி தான் சாவித்ரி தன்னோட கணவனை வந்து மீட்கிறதுக்கு எங்கே போனாங்க, போகிற இடம் போய் மீட்டுட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரோட சந்திப்பும் ஒவ்வொரு நிகழ்வுகளை தரும். உங்களோட சந்திப்பு நன்மையில் முடியணுமா இல்லை தீமையில் முடியணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால இங்கே பாருங்க, வீண் விவாதம். நீங்கள் ஒன்று பேசுனா நான் 10 பேசுவேன், பேசுறதுக்கு பேசிக்கிட்டே போகலாம். வெட்டி ஆள் இல்லை, பேசுங்க. வட்டி பணம் வாங்கி மொல்லப்பட்டு முடிச்ச வைக்கியா திரியிற கூட்டம் நாங்க இல்லை. அதனால காட்டுக்குள்ள மான விடுத்து வேட்டையாட வந்தவரே, வேட்டையாட வந்தவரே, விவரம் கட்ட வேடுவரே, வரவில்ல சாமி மானே, வரவில்ல சாமி, வேற இடம் போய் மானே தேடுங்க சாமி. காட்டுக்குள்ள மான விடுத்து வேட்டையாட வந்தவரே, வேட்டையாட வந்தவரே, விவரம் கட்ட வேடுவரே, வரவில்ல சாமி மானே, வரவில்ல சாமி, இல்லாட்டினாலும்னு பொம்பளை பிள்ளையா அடக்கொடக்கமாக பதில் சொல்கிறேங்கிறதுக்காக நின்று பேசிக்கிட்டே இருப்பீங்களா வாய்க்கு வந்ததெல்லாம்? பாருங்க, 3 முட்டாள் மாணவன்களுக்கு ஒரு முட்டாள் ஆசிரியர். ஆசிரியரும் முட்டாள், படிக்கிறவனுங்களும் முட்டாள். ஆசிரியர் அறிவாளியாக இருந்தால் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது இருக்கும். அதான் நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சார்ந்தாரை போல கற்றாரே கற்றார் காமுருவர், கைவிழா மூக்கரை மூக்கர் முகர்வர், முதுகாட்டில் காக்கை உகர்க்கும் பிணம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, படித்தவங்க படிக்காதவங்களோட சேர்ந்தாங்கன்னா முட்டாளத்தான் ஆகணும். ஆனால் படிக்காதவங்க படித்தவங்களோட சேர்ந்தா அறிவாளி ஆகலாம். அதே மாதிரி நல்லவங்க நல்லவங்களோட சேரணும், கெட்டவங்களோட நல்லவங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. ஆனால் கெட்டவங்க நல்லவங்களோட சேர்ந்தா நல்லா இருப்பாங்க, நல்லவங்க கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிடுவாங்க. பாருங்க, சும்மா புதைக்காமையோ எரிக்காமையோ ஒரு காக்கையை என்ன பண்ணுன்னா ஒரு பணத்தை போட்டிருக்காங்கன்னா விரும்பி போய் கொத்துமா. அந்த மாதிரி நான் நீங்கள் நல்லவர்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் எப்படி ஆளுன்னு தெரில. 3 முட்டாள் மாணவன்கள்னு சொன்னேன் இல்லையா? இந்த குருவுக்கு வந்து ஒரு மமதை என்ன, இந்த 3 முட்டாள் மாணவன்களுக்கும் நல்லபடியாக பாடம் கற்பிச்சாச்சு. டேய், உங்களுக்கு எடுக்க வேண்டிய பாடமெல்லாம் எடுத்தாச்சு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நான் இந்த ஊர் உலகத்தையெல்லாம் சுற்றி பார்க்கணும், ஒரு குதிரையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா படிக்க வேண்டியதெல்லாம் படித்தாச்சு, நம்ம ஆசிரியர் சொன்ன மாதிரி
நம்ம போய் குதிரை பிடிச்சிட்டு வந்து நல்ல பேர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு குதிரையை வந்து கட்டி போட்டிருக்காங்க. குதிரையை கட்டி போட்டிருக்காங்க. வேற யாரோட குதிரை இது? டே அங்கே பாருடா சாரு, அதாவது வாத்தியார் கேட்ட மாதிரி இங்கே வந்து குதிரையை கட்டி போட்டிருக்காங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திடுன்னு ஓடுறாங்க. இவங்க ஓடுறத பார்த்து குதிரை என்ன பண்ணிருச்சு, மிரண்டு ஓடிருச்சு. ஓட இவங்க பின்னாடியே துரத்தி போகிறாங்க இந்த முட்டா பயலுக்கு. அந்த குதிரையோட வேகத்துக்கு வந்து போக முடியுமா கேளுங்க. இப்போது பனியில் வாழ்கிற கரடி அதை வந்து நம்ம ஊரில் வந்து வாழ வைக்க முடியுமாண்ணா? முடியாது. அதே மாதிரி பாலைவனத்தில் இருக்கிற ஒட்டகத்தை கொண்டுட்டு வந்து நம்ம ஊரில் வாழ வைக்க முடியுமானா? சிறிது காலம் வாழும். ஏன்னா அதற்கான உணவுகள்லாம் இல்லை. பனி கரடி இருக்கு இல்லையா, அந்த கரடிக்கு அப்படிதான். பனிக்குள்ளே புதஞ்சிருக்கிற மீன்களை எடுத்து தின்னு அதோட பொழப்பு அழகாக போயிட்டுருக்கோம். ஆனால் மனுஷனாகப்பட்ட 6 அறிவு பகுத்தறிவு உள்ள இந்த மனுஷன் வந்து எங்கே வாழுவான்? பாலைவனத்துலேயும் வாழுவான், பனி பிரதேசத்துலேயும் வாழுவான். விலங்குகளுக்கு 5 அறிவு தான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அறிகுறி நமக்கு தெரியுமா அப்படின்னா, இன்னைக்கு பூகம்பம் வருது, மழை வருதுன்னா இந்த பூனை வந்து செவத்தை சொரியுமா, அப்போது கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு. அதே மாதிரி நாய்கள் எல்லாம் பூகம்பம் வருதுன்னு தெரிஞ்சாலே, சுனாமி வருதுன்னா 4 நாளைக்கு முன்னாடி போயிருமா. அப்படி 5 அறிவு ஜீவனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்குதானா? இல்லை. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு பகுத்தறிவு இருக்கு இல்லையா, அந்த பகுத்தறிவை வச்சு என்ன பண்ணுவான்? இப்போ குதிரை அப்படிங்கிறது அதிவேகமாக ஓடக்கூடியது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஓட சொன்னாலும் மூச்சு வாங்காமல் ஓடக்கூடியது யார் அப்படின்னா குதிரை. நீங்கள் கேட்கலாம், ஏன் புலி சிங்கம் எல்லாம் ஓடுதில்ல, இப்படி சொல்லலாம் வள்ளி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஓடும், வேட்டையாடுறதுக்கு அதோட உயிரை கொடுத்து கூட ஓடும். ஆனால் அதனால ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் ஓட முடியும். ஆனாலும் மூச்சு வாங்கும். குதிரையாகப்பட்டது என்ன பண்ணுன்னா, மணிக்கணக்கில் ஓடினாலும் அதுக்கு மூச்சு வாங்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் 5 அறிவு குதிரைக்கு வந்து ஓடணுங்கிற அந்த திறமையை கொடுத்துருக்காரு கடவுள். மனிதனுக்கு வந்து குதிரை வேகத்தில் ஓட முடியுமான்னா ஓட முடியுமா? முடியாது. ஆனால் குதிரை மேலே சவாரி செஞ்சு நம்ம ஓடுவோம் அப்படின்னா, குதிரை மேலே சவாரி செஞ்சா எவ்வளவு நேரம் அதோட தூரத்துக்கும் அதோட வேகத்துக்கும் நம்மளால சவாரி செய்ய முடியும். ஆனால் மூச்சு வாங்குமா? வாங்காது. அதுதான் மனுஷனுக்கு 6 அறிவுங்கிறது ஒன்று கொடுத்தாலும் கூட இப்படியெல்லாம் கூட யோசனை. ஆனால் இந்த காலத்தில் கணினியும் கைபேசியும் வந்ததுக்கப்புறம் நல்லதுக்கு மட்டும் தயாரித்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு முக்கால்வாசி எல்லாமே கெட்டு குட்டிச்சவர் தான் போகுது பாருங்க. அதே மாதிரி குதிரையாகப்பட்டது ஓடிருச்சு. 3 மாணவன்களும் துரத்தி ஓடுறாங்க. குதிரை மாயமாக மறைஞ்சிச்சு. அது வேகத்துக்கு மனுஷனால் ஓட முடியுமா? முடியாது. ஆனால் போய்கிட்டு இருக்கிற வேகத்தில் ரொம்ப ஓஞ்சு போயிட்டாங்க. மூச்சு வாங்கி ரொம்பவே சோர்ந்து போனப்போ பூசணி கொடிங்கிறது படர்ந்துருக்கு. அந்த பூசணி கொடியில் பூசணிக்காய் காய்ச்சிருக்கு. எவ்வளோ பெருசு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அப்போ ஒரு முட்டாள் மாணவன் சொல்கிறான், டேய் குதிரை பாடுறா, நல்லா கேட்கணும், டேய் குதிரையை பாடுறா, ஓடுற ஓட்டத்தில் முட்டை போட்டு போயிருச்சு. இருக்கிறது பூசணிக்காய், ஆனால் போட்டிருக்கிறது முட்டையாம், பார்த்துக்கோங்க. அப்போ முட்டை போட்டுட்டு போயிருச்சு. அது வளர்ந்த குதிரையை கொண்டுட்டு போய் நம்ம முதலாளிக்கு, நம்மளோட குருவுக்கு கொடுக்கறத விட இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அது வந்து குட்டி போட்டு அந்த குட்டியை வந்து நல்லபடியாக வளர்த்தி நம்ம குரு வந்து நல்லபடியாக வச்சு வாழட்டும் அப்படின்னு சொல்லி பூசணிக்காயை முட்டைன்னு சொல்லி ஒரு முட்டாள் மாணவன் வந்து எடுக்க போகிறான். எடுக்க போனது என்ன பண்ணுறாருன்னா, அந்த தோட்டத்து முதலாளி இருப்பார் இல்லையா, டே அறிவி கட்டவங்களா கதையில், டே அறிவி கட்டவங்களா கதையில், இங்கே பாருடா, என்னோட தோட்டத்துக்கு வந்து என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பூசணிக்காய் என்னை எப்படி எடுக்கலாங்க? உங்களுக்கு தாங்க அறிவில்லை, இது பூசணிக்காய் இல்லை, குதிரை போட்டுட்டு போன முட்டை. குதிரைங்கிறது உட்கார முடியுமா, படுக்க முடியுமா? என்னைக்காவது படுத்து தூங்குமா? குதிரை முதல்ல உட்காருமா? குதிரை நின்றுக்கிட்டு முட்டை போட்டது தெரிக்காம அப்படியே இருந்திருக்கான். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு அறிவுன்னு அந்த முட்டாளுகளுக்கு. அப்படி இருக்கும் கதையில். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, முட்டையை வந்து அதாவது பூசணிக்காய் வந்து எடுக்க வராங்க. எடுக்க வந்ததும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டே இது என் தோட்டத்தில் மருந்து மாச்சி பண்ணி தண்ணி பாய்ச்சி அவ்வளோ கண்ணுங்கிறதுமா காவல் காத்து நான் வியாபாரம் பண்ணுறதுக்காக வளர்த்திட்டு இருக்கிற பூசணிக்காயை முட்டைன்னு நினச்சி எடுக்கிறீங்களா முட்டா பயலுகளா? இது முட்டை இல்லைடா பூசணிக்கான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அந்த முட்டாளுக்கு புரிஞ்சுதா? புரியலை. எவ்வளோ சொன்னாலும் சொல் புத்தி வேணும் இல்லை சுய புத்தி வேணும், ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ எடுக்க போயிட்டாங்க. சரிடா எவ்வளவோ சமாளித்து பார்த்து முடியல. சரி உங்களுக்கு வந்து இந்த முட்டை வேணுமா? ஆமாம் வேணும்னு முட்டாளுக்கு சொல்ல, இதுக்கான சன்மானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பணம் கையில் இருக்கோ அந்த பணத்தை வந்து விவசாயி விவரமாக வாங்கிட்டாரு. முட்டைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பூசணிக்காய் இருக்கிறதுலே பெரிய பூசணிக்காயை எடுத்து கொடுத்தாச்சு. யாருக்கு? முட்டாளுகளுக்கு. இவளுங்களில் 3 முட்டாளில் ஒரு முட்டாள் தலையில் வச்சு போய்கிட்டு இருக்கிறான். ஆலமரத்து வேரில்
தட்டி விட்டு அந்த முட்டைன்னு நினைச்ச பூசணிக்காய் கீழே விழுந்து செதறிடுச்சு. பூசணிக்காய் கீழே விழுந்தா என்ன வேடு ஆகும்? செதறி போயிருமா? அந்த ஆலமரத்துக்கு கீழே செடி மூட்டில் முயல் குட்டி அழகா வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க மேலே வந்து பூசணிக்காய் விழுக என்னமோ அதிர்வு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி தெரிச்சு ஓடுது. என்ன ஓடுறது? முயல் குட்டி. அதுல ஒரு முட்டா பையன் சொன்னான் அந்த மாணவன்ல, டே இங்க பாருடா முட்டை வெடிச்சு செதறி அங்க பாரு குதிரை குட்டி ஓடுதுன்னானா. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? யாருக்கு? முட்டாளுக்கு. குதிரைக்கு இல்லைங்க. அந்த முட்டாள் மாணவனுங்க பாருங்க, கீழே விழுந்தது பூசணிக்காய், தெரிச்சு ஓடுனது முயல். இங்க பூசணிக்காய் முட்டை வெடிச்சு குதிரை குட்டி ஓடுதான் அவங்க ஊர்ல. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் கேட்காதவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம இனத்தவர் கணத்தவர் இல்லாட்டினாலும் சொன்னதை கேட்டுட்டு அழகா போகணும்னு நினைச்சா நீங்க போக மாட்டீங்க போல. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வர கதையும் கேட்கல. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வர கதையும் கேட்கல. வரட்டு வம்பு என்கிட்ட வரட்டு வம்பு இழுக்காதீங்க, வரட்டு தனம் பழிக்காதீங்க, இங்க வரட்டு வம்பு இழுக்காதீங்க, என்கிட்ட வரட்டு தனம் பழிக்காதுங்க. துப்ப விட்டு பால் குடிக்க நினைக்கிறாருங்க, நம்ம வச்சு கழுத்தறுக்க துடிக்கிறாருங்க. துப்ப விட்டு பால் குடிக்க துடிக்கிறாருங்க, நம்ம வச்சு கழுத்தறுக்க துடிக்கிறாருங்க. இவர் நினைப்பு தானோ பொழப்பு கெடுக்குது, இவர் நினைச்சதுக்கு மாறா நடக்குது, இவர் நினைப்பு தானோ பொழப்பு கெடுக்குது, இவர் நினைச்சதுக்கு மாறா நடக்குது. மண்ணு மண்ணுன்னு மல்லாக்கதா படுத்துருந்தா, மண்ணு மண்ணுன்னு மல்லாக்கதா படுத்துருந்தா, மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும், மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க விவரம், இது எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க விவரம். மண்ணு மண்ணுன்னு மல்லாக்கதா படுத்துருந்தா, மண்ணு மண்ணுன்னு மல்லாக்கதா படுத்துருந்தா, மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க விவரம், இது எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க விவரம். மீச எல்லாருக்கும் மூக்குக்கு கீழே வாய்க்கு மேல வளர்றது மீச. இங்க பாரு, பெட்டிக்காரருக்கு பாருங்க, மிருதங்கத்துக்கு பாருங்க, ஆல்ரவுண்டுக்கு பாருங்க, தாளத்துக்கு பாருங்க, மீச வளர்ந்துருக்கா? ஒளிபெருக்கியாளருக்கு கூட பாருங்க எப்படி அடர்த்தியா மீசன்னு. ஆனா நீங்க ஏங்க வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? மீச வளராதா? வளரும் காலையில. காலையிலயா? அது என்னது இது? மீச இப்ப இல்ல, காலையில. ஏங்க வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? தேவைக்கு என்ன தேவை? எப்ப பார்த்தாலும் 32 ஈன்ட்டே இருக்கீங்க. என்னவா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? மான பிடிக்க இந்த மான பிடிக்க உமால் ஆகுமா? மான பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? இந்த மான பிடிக்க உமால் ஆகுமா? மான பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மான மான மல்லாக்கதா படுத்துறதா, மானே மானே மான மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க வரும், இது எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க வரும். மான மல்லாக்கதா படுத்துறதா, மான மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க வரும், இது எப்பேற்பட்ட விஷயம் இதை இருந்து கேளுங்க வரும். எடுவரே வாங்குங்க. மானு வந்திருக்குங்கிறீங்களா? ஆமா, நான் வரலங்கிறேன். நான் வந்திருக்கனால தானே வந்திருக்கேன். அப்படியா? மான் இங்க வந்திருக்குன்னா சரியான அடையாளத்தை சொன்னீங்கன்னா, அப்படி மான் இருந்தா வேடுவரே. கண்டிப்பா கொடுக்குறோம். அடையாளத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆ, வள்ளி வேடுவர் ஆடுறமே அண்ணன் சுதாகர் விருப்பம். ஆமா, ஏஜென்ட் அண்ணன் சுதாகர் சொல்லியிருக்காரு. என்னண்ணே சுதாகர் ஆடணும்ண்ணே? ஆடவா? ஆமா, சுதாகர் வாய்ஸ் அப்படி சிறுவன் உங்களுக்கு எனக்கெல்லாம் ஆட- ஆடணும்ல. நேத்து போன ஊர்ல என்ன குத்து குத்துனீங்க? என்னத்தான் போய் ஆடுறீங்க? இருக்குதடி தெய்வான சக்கரத்தி வள்ளி பொருத்தி நம்ம கதையில இருக்குதடி. அடி மனப்பார பாட்டி சாமிகள் இல்லையம்மா, அதை தினம் தினம் நடக்குதடி. கோடி தனனால
காயாத கானகத்தே நின்றுள்ளவும் காயாத கானகத்தே நின்றுள்ளவும் காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே நின்றுள்ளவும் நற்காரிகையே மேயாதமா மேயாதமா என்ன மேயாது புல் மேயாதமான் மேயாதமான் புல் மேயாதமான் வேடுவரே நீங்க சொல்றதே சரியில்லை அதென்ன புல் மேயாதமான் புல்லு மேயாதுங்கிற புல்லு பல்லு இல்லாமையா இருக்கும் நல்லா இருக்கு புள்ளி மேவாதமான் மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேயாதமான் மேயாதமான் மேவும் காரகம் அடங்கி நறு சந்தனமும் முடுகும் கமலும் பல பங்களன் இங்க சுடங்கு படந்த மேயாதமான் மேவும் காணிக்கமடைந்து நற்சந்தனமும் புழுகும் கவலும் கலவங்கள் அணிந்து துணங்கு படுத்து புல் மேயாதமான் தேனும் பாகும் திணைப்புடைமாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளொரு போது மேயாதமான் தேனும் பாகும் திணைப்புடைமாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளொரு போது தின்பதெல்லாம் ஒரு புள்ளொரு போது தின்பதெல்லாம் ஒரு புள்ளொரு போது மேயாதமான் தேனும் பாலும் நிலைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போது மேயாதமான் தாவி தாவி குணமது பெருகிறது மேய தெரியாமானில் சிறந்தது தாவி தாவி குணமது பெருகிறது மேய தெரியாமான குடையது தாவி தாவி குணமது பெருகிறது மேய தெரியாமானில் சிறந்தது மேயாதமான் தாவி தாவி தினமொரு உரையது தாவி தாவி தினமொரு உரையது மேய தெரியாமான குடை மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவல காண குயிலை நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவல காண குயிலை நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவல் காண குயிலை நிகழ்வுடையது சாயாத 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 கொம்புகள் இருந்தாலும் இது தந்தலை நிமிர்ந்து பாயாது தலை நிமிர்ந்து பாயாத மான்வேறு கண்டதுண்டோ மாண்டரே கண்டந்த பொன் போன்ற நல்மேனி புல் போன்ற நெறியே பசு பொன் போன்ற நல்மேனி புவிதனில் அடங்கிய மான்வேறு கண்டதுண்டோ மான் தெரியும்ல இது மானுக்கான அடையாளம் மாதிரியே தெரியல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கூலமிடு மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா பெண்மை புதிதாக தவிக்கின்றதா முடித்தினை கொஞ்சம் ஏத்தினை இதழில் அமுதங்கள் சுரக்கின்றதா பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் உழைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே விடுத்து மாலையிடு தெளித்து ஒரு கோலமிடு கிச்சிலி சம்பா கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மச்ச குழம்பு வச்சு எடுத்து மானே அடி உனக்காக தான் உச்சி மலை காட்டில உத்தரலை வேங்குது பச்சமுள்ள பூவதான் மல்கட்ட பாக்குது பச்ச புள்ள மனசு தாங்கல பத்தி வச்சு பசிய தீக்கவா உலகம் எனக்கு என்று விளங்காதது உலகே எனக்கு என்று விளையாடது அடடா முன்னாடி சிறையானது அது வீழ்வாழ் வினையானது கொடுத்தாலே
நம்பி வந்தேன் மானே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே சமதமே யாரும் அடிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் அடிக்காத மங்களராகவே வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு ஆமா கட்டி இழுத்து கூட கட்டு கலந்திடாம கூட ஏதும் நடந்திடாம ஆசைப்பட்டு அடைக்க வந்த மகராசனே உன்னை பின்ன அறிந்ததில்லை முறையாக தெரிஞ்சதில்லை சின்ன சின்ன தவறடியும் பொருளாக வேணும் இந்த மேனி தோணி இந்த மேனி இந்த தோணி ராணியோட விருப்பமே உன்னை தானே என்று நம்பி வந்தேன் மானே ஒரு மாலையிடு நீ தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தானே தங்கச்சி என்ன கூப்பிட்ட காரணம் என்ன? உடச்சு விட்டு நீ வாட்டுக்கு வாங்கின சம்பளத்தை அதுல கொடுத்துட்டு போயிடாதனே. ஏனே? அண்ணே, தங்கச்சி. அந்த வேடுவர் வந்தாருல சரி அவரு ஒன்னதான் தேடி என்ன பண்ணாரு? அவர் ஒன்னதான் தேடி வந்தாரா? என்னை தேடி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தான் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கியாமல ஒன்னே இல்ல என்ன தேடி வந்தேன்னு சொல்லி என் கையை தொட்டுட்டு ஒரு 10 போயிட்டாரு. ரூபாய்க்கு டீ கூட என் கையை தொட்டுட்டு போயிட்டாரா அண்ணே? ஐயோ ஆ. இந்த கையை துட்டுட்டாராடா? ஆமாண்ணே. ஐயோ என் எனக்கு தங்கச்சி மனசு சரியில்லானே. நமக்கு எல்லாமே குறையாவே இருக்கின்றது. ஆமா எந்த குறை இருந்தாலும் கண்டன் குறை இருக்க கூடாது. யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்க ஆமா கண்டனை வணங்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேளம் முரசொலிக்க வருஷகம் நின்றாங்கே ஊடி இசைக்க மத்தள மேளம் முரசொலிக்க வருஷகம் நின்றாங்கே ஊடி இசைக்க கைதளம் நான் பற்ற கனவு கண்டே கைதளம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவுகள் நனவாக உறவு தந்தாய் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு மணப்பதற்கு வள்ளி வேடனாக வந்ததும் நானே விருத்தனாக வராமல் வேடனாக வந்து பல லீலைகள் புரிந்ததும் நானே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் சுவாமி ஊர் மக்களும் உலக மக்கள் அனைவரும் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் இனி இந்த ஊர் மக்களும் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேதர் சுப்பிரமணியன் என்றே அழைக்க வேண்டும் சுவாமி. இன்று முதல் பூலோக மக்கள் அனைவரும் 16 செல்வங்களையும் பெற்று ஆலயங்கள் தோறும் தாரத்தில் நீ 2வது தாரமாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் தரத்தை கொடுத்து வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைப்பார்கள். நடக்கட்டும் மேலதாளங்களுடன் திருமணம். இதுவரை இந்நாடகத்தினை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக அமைப்பாளர் மதிக்கு மரியாதைக்குரிய சுதாகர் அண்ணா அவர்கள் சார்பாகவும் விடியும் வரை எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலி அணுவை அமைத்து கொடுத்த ஸ்ரீ விநாயகா ஆடியோ உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிந்த நல்ல உள்ளங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு எங்களெல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த அன்பண்ணா எங்களது வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விழுந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாங்காடு ஸ்தலத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் வீட்டிருக்கும் ஸ்ரீ சின்னையா சுவாமி கள்ளிச்சியம்மனை பணிந்தவர்க்கு
சகல நலன்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். எங்கள் மேல மங்களம் மாறுங்கள், சின்னையா சுவாமி கள்ளிச்சி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மேல மங்களம் மாறுங்கள், சின்னையா சுவாமியை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவாள். மேல மங்களம் மாறுங்கள். பொற்பாத பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார். பொற்பாத பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். மேலமங்கலம் வாருங்கள், கள்ளிச்சி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். மேலமங்கலம் வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக கள்ளிச்சி அம்மன் பிறந்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக கள்ளிச்சி அம்மாள் பிறந்திடுவாள். மேலமங்கலம் வாருங்கள், கள்ளிச்சி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள். மகிமை பல பொருந்திடுவாள். மேலமங்கலம் வாருங்கள், சின்னையா சுவாமி கள்ளிச்சி அம்மனை வணங்குங்கள். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய இந்த வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கவே ஊர நல்ல வாழ வேணும். பட்டி பெருக வேணும், வாழ்வான பங்க வேணும். ஊத்து பெருக வேணும், ஞான தங்கவே ஊர நல்ல வாழ வேணும். ஞான தங்கவே தவத்திருடி சங்கர சுவாமிகளின் நாமம். வாழ்க வாழ்கவே. ஒரு வாய்ப்பு